இங்கே ஒரு பொண்ணு ஒரு சின்ன சர்ஜரிக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பாவும் வெளியே வெயிட் பண்றாங்க. சின்ன ஆப்ரேஷனால பெருசா எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காதுன்னு ரொம்ப காமா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரஷ் பண்ற மாதிரி இருக்கு. அங்கேயும் எங்கேயும் போறது மாதிரியும் பிளட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இதனால கொஞ்சம் பதட்டப்படுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவரோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு வராங்க. ஆப்ரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த அப்பாக்கும் அப்போ எதுவுமே பிரச்சனையா தெரியல. ஆனா கொஞ்ச நாள் ஆயுமே அந்த பொண்ணு கண் முழிக்காம லாஸ்ட் கோமாக்கு போயிடுறா. இதனாலேயே அந்த பொண்ணோட அப்பா பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இதை பத்தி அந்த டாக்டர் கிட்ட பேசும்போது பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு காம்பன்சேஷனா அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த பொண்ணோட அப்பா எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை, எனக்கு நியாயம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சும்மா விடாம கோர்ட் வரைக்குமே அவங்க அப்பா போறாங்க. ஆனா எந்த எவிடன்ஸுமே இல்லாததுனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க அப்பா விடாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாச கணக்கா போகுது. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த கேஸ்ல தெரியல. இதனால மனசுடைஞ்சு போய் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் குடிச்சு கீழே விழுற போதான் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. உங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. எதை பத்தியுமே பெருசா யோசிக்காம அந்த நம்பருக்கு உடனே கால் பண்றாங்க. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு டாக்ஸி வருது. அதுல ஏறி உட்கார்ந்த அந்த அப்பா அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த டிரைவர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. கொஞ்ச நேரத்திலே அந்த ஹீரோவும் அவங்களோட கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சு பார்த்துமே இதை பத்தி எந்த ஒரு க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லா க்ளூவையுமே அந்த டாக்டர் அழிச்சிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோவே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள போய் கேமரா ஆன் பண்ணதுமே அங்க ஒரு அலாரம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது கேமராவை டிடெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவர் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே அந்த டாக்டரும் வந்து யாரு கேமரா வச்சிருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டர்ஸ் அங்க இருக்கும் போதே அங்க இருந்து தப்பிச்சதுனால அந்த அலாரமும் ஆஃப் ஆகுது. அதனால ஒருவேளை டிவைஸ்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விடுறாங்க. இப்போ இந்த கேங் மெம்பர்ஸ்க்கு புரிஞ்சிச்சு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வாட்டி பேஷண்டா உள்ள போறாரு. முன்கூட்டியே அவங்க கேங் மெம்பர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, நான் உள்ள போய் 5ல இருந்து 10 நிமிஷத்துல கேமராவை ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆபரேஷன் தியேட்டருக்கு போன உடனேயே நம்ம ஹீரோவோட ஸ்பெக்ஸை ஒரு இடத்துல கழட்டி வைக்கிறாங்க. இவங்க முன்கூட்டி சொன்ன மாதிரியே கேமராவும் ஆன் பண்றாங்க. அதே டைம் டிவைஸ்ல இருந்து சத்தமும் வருது. நம்ம ஹீரோவோட பிளான் படி டாக்டரும் அதே மாதிரி மேல்ஃபங்க்ஷன் நினைச்சு டிவைஸை ஸ்டாப் பண்றாங்க. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த டாக்டர் சரியான ஆல்கஹாலிக். அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷன் பண்றதே இன்னொரு பேன் பண்ண டாக்டர். இந்த ஆள் மாறாட்டம் எல்லாமே இந்த கேமரால சேவ் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் அந்த கேஸை நோண்டதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டாக்டர் இப்ப மட்டும் மாட்டல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க. அப்போ உள்ள அவங்களோட நேம் எல்லாமே மாத்தி தான் இப்ப புது ஐடென்டிட்டியில இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ டைரக்டா போலீஸ்ல போனாலும் எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த டாக்டருக்கு தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.